ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீச்சநாதனின் செயல்திறன். இதான் தலைப்பு. ஜாதகத்தில் கிரகங்கள் உச்சம் அடைஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆஹா ஓஹோ பெஸ்ட் பேஸ், அந்த கிரக ஆதிபத்தியம் எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இது உண்மையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. உச்ச கிரகங்கள் அனைத்தும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்து விடுவதும் இல்லை. நீச்ச கிரகங்கள் அனைத்தும் உங்களை நெகட்டிவில் மட்டுமே தள்ளி விடுறதும் இல்லை. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவான பல விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். உண்மையிலே ஒரு கிரகம் உச்ச வலிமையோடு இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கும் நிறைய விதிமுறைகள் இருக்குது. இப்போ உச்சனுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும், உச்சனோடு வேறு நீச்ச கிரகம் சேராமல் இருக்கணும், உச்சனை வேறு பாவக்கோள்கள் பார்க்காம இருக்கணும், அவருடைய பவர் ட்ரைனேஜ் ஆகிற மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுனாலே போச்சு. உதாரணமாக இப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருக்கார், அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக இருக்கார். இப்போ சூரியனுக்கு 50% பவர் போயிடும். சூரியனை நம்ம உச்சம்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் 50% பலன் போயிடும். அந்த சூரியனோடு ராகு 3 டிகிரியில் க்ளோஸாக இருக்கார். இப்போ இங்கே சூரியனுக்கு பவரே இல்லை, எல்லா பவரையும் ராகு பிடிங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். நாம் சூரியன் உச்சம்னு நினச்சா இங்கே அது வேலையே செய்யாது. இதே மாதிரி தான் நீச்ச கிரகங்களும். ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சம், குரு நீச்சம் என்று மகரத்தில் இருக்கும்போது கூட 10% செயல்திறனோடு தான் இருப்பார். இந்த 10% செயல்திறன் ஒரு தனி மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரம், திருமணம், குழந்தை பிறப்புன்னு எல்லாத்தையுமே கொடுத்துட்ற தகுதியோடு இருக்கும். குரு நீச்சம்தான், ஆனாலும் அது வேலை செய்யும். இப்போ இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குருவுக்கு நீச்ச பங்கம் கிடைக்கும். இப்போ அவர் 40% செயல்திறனுக்கு வந்துடுவார். இந்த குருவை ஆட்சி பெற்ற சந்திரன் நேர் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது இவர் 70% செயல்திறனில் இருப்பார். மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? குரு நீச்சம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும். முதல்ல சொன்ன உதாரணத்துக்கு சூரியன் உச்சம்ங்கிற நிலைமையில் இருக்கும், ஆனால் அவரோட செயல்திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்ற கிரகங்களின் பலகீனத்தால். ரெண்டாவது சொன்ன ஜாதகத்துக்கு குரு நீச்சம்னு இருக்கும், ஆனால் இந்த குருவின் வேறு நீச்ச பங்கமே இல்லாத நிலையில் கூட அவரால் 10% செயல்பற்ற முடியும். ப்ளஸ் சனி உச்சமாகும் போது இன்னும் அதிக வலு கிடைக்கும், சந்திரகேந்திரம் ஏற்படும் போது இன்னும் அதிக வலு கிடைக்கும். அப்போ நீச்சநாதன் செயல்படவே மாட்டாரா அப்படிங்கிற விதிக்கு நிச்சயமாக செயல்படும் தகுதி கொண்டவராகவே இருப்பார். ஒரு தனி மனித ஜாதகத்திற்கு எந்த அளவுக்கு செயல்படணும்னு இருக்கோ அந்த செயல்திறன் கண்டிப்பாக அந்த நீச்சநாதனிடம் இருக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னா, அவருடைய தசையில் 10% தான் செயல்படுற தகுதியோடு இருக்கிறாருங்கும்போது பாக்கி 90% நீச்ச பலன்கள் நடந்துதான் தீரும். இப்போ குரு நீச்சமான ஒரு ஜாதகத்திற்கு அவர் ப்ராப்பரான நீச்ச பங்கம் கிடைக்காத நிலையில் குரு திசையில் திருமணம் நடப்பதில் தாமதம், அப்படியே நடந்தாலும் அதில் ஒரு சந்தோஷமற்ற மனோநிலை, குழந்தைகள் பிறப்பதில் சிக்கல், அப்படியே குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக ஜாதகர் கவலைப்படும் சூழ்நிலைகள் போன்றவற்றை உருவாக்கி கொடுப்பார். பண விஷயத்தில் தப்புத்தப்பான முடிவுகள் எடுக்கிறது, அந்த தப்புத்தப்பான முடிவுகளால் வாழ்நாள் சேமிப்பு கரைந்து போய்விடுவது. இப்போ ஒரு கிரகம் நீச்சம்னா அது தரக்கூடிய காரகத்துவங்களால் தான் நமக்கு அந்த நீச்ச பலன் கிடைக்கும். அந்த காரகத்துவம் முதல்ல அப்போ நமக்கு கிடைக்கணும் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரன் நீச்சம், மனைவினால் அவமானப்பட போகிறாருன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ மனைவினால் அவமானப்படணும்னா முதல்ல மனைவின்னு ஒருத்தி வரணுமே, அதையும் அவர் தான் செஞ்சு வைப்பார். குரு நீச்சம், குழந்தைகளால் சிரமப்பட போகிறாருங்கிறது தெரியுது, பண விஷயத்தில் தப்பாக முடிவெடுக்க போகிறாருங்கிறது தெரியுதுன்னா அந்த 10% வேலை செய்கிறது இவருக்கு குழந்தைகளையும் பணத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் தவறான முடிவுகளை ஏற்படுத்தி வைக்கும். நீச்ச கிரகத்தின் செயல்திறன் இப்படி தான் இருக்கும். அந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவத்தை தந்து அதன் மூலம் ஜாதகருக்கு துன்பங்களை தரும். தோஷம் தரக்கூடிய கிரகங்களும் அதே மாதிரி தான், ஒரு விஷயத்தை கொடுத்து அதனால் கஷ்டத்தை கொடுக்கறது. நீச்ச கிரகங்களும் அதே மாதிரி. இதில் லக்னாதிபதியே ஒருவருக்கு நீச்சமாகும்போது தன்னுடைய முயற்சிகளே தவறாய் போகும், தன்னம்பிக்கை குன்றியவராக இருப்பார். தனாதிபதியே ஒருத்தருக்கு நீச்சமாகும்போது குடும்பத்தின் ஒத்துழைப்பு இல்லாமலும் பண விஷயத்தில் சரியான முடிவுகள் எடுக்க முடியாமலும் இருப்பார். தைரிய வீரிய செயல்திறன் ஸ்தானாதிபதி நீச்சமாகும்போது துணிச்சல் இல்லாத நிலைப்பாடு, நல்ல நண்பர்கள் இல்லாத நிலைப்பாடு, நல்ல சகோதரர்கள் இல்லாத நிலைப்பாட்டை கொடுத்துருவார்.
சுகாதிபதினு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி ஒருத்தருக்கு நீச்சமாகும் போது வீடு வாசல் வாகன சுகங்களை அனுபவிப்பதில் சிக்கல், தாயாருக்கும் இவருக்குமான பிரச்சனைகள், இவர் உடல் நலிவு பெறுவதுங்கிற மாதிரியானதை கொடுப்பார். பூர்வ புண்ணியாதிபதி ஒருவருக்கு நீச்சமாகும் போது புத்திரர்கள் வழியில் தொல்லைகள், பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாத நிலைப்பாடு, தன்னம்பிக்கை குன்றியது, குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் பண்ணும். நீச்சநாதன் செயல்திறனில் பார்த்திங்கன்னா அவர் நீச்ச பங்கம் ப்ராப்பராக பெற்று, அதுவும் நம்ம லக்ன சுவர்களால் நீச்ச பங்கம் பெற்று இருக்கிற பட்சத்தில், லக்ன சுவர்களால் ஒருத்தருக்கு நீச்ச பங்கம் கிடைக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு வலிமை மிக்க நீச்ச பங்கமாக செயல்பட்டு ஆரம்பத்தில் அவருடைய திசையில் சில நெகட்டிவான பலன்களை நம்ம சந்தித்தாலும் கூட, தடைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் போன்றவை வந்தும் கூட அதன் பிறகு படிப்படியாக வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தை கொண்டுட்டு போவார். எப்படி ஒரு உச்சநாதன் செயல்படுவதில் 1000 கோளாறுகள், தடைகள் இருக்கிறதோ அதே மாதிரி நீச்சநாதன் செயல்படுவதிலையும் இருக்கத்தான் செய்யும். வீடு கொடுத்தவனின் வலு, பார்க்கும் சுபகிரகங்களின் வலு, அந்த கிரக பார்வையை நேரடியாக பெறுவதனால் ஏற்படும் யோகங்கள், லக்கண சுவர்களின் தொடர்புகள், இவைகள் எல்லாத்தையும் வச்சு தான் நீச்சநாதனுடைய செயல்திறனை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். மினிமம் எல்லா நீச்சநாதனும் 10% செயல்படும் தன்மையோடு தான் இருப்பார்கள். அந்த 10% செயல்திறன் நமக்கு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நன்மை தீமைகள் கலந்திருக்கும். ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருந்தால் அதனுடைய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியான விஷயங்களில் நாம் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். 6ஆம் அதிபதி ஒருவருக்கு நீச்சமாகும் போது கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லைன்னு சந்தோஷப்பட்டாலும் நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம் தரக்கூடிய நிலைப்பாடுகளும் இல்லாமல் போய்விடும். 7ஆம் அதிபதி நீச்சமாகும் போது கூட்டாளிகளால் ஆதாயமின்மை, சமுதாயத்தினால் ஆதாயமின்மை, வாழ்க்கை துணையால் மிக பெரும் தொல்லைகளை அனுபவிக்கும் விதி வந்துடும். 8ஆம் அதிபதி நீச்சமாகும் போது ஆயுள் குற்றம் ஏற்படுமோன்ற பயமும், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவுக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகளும், வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட வேண்டிய விதிகளையும் உருவாக்கிவிடும். 9ஆம் அதிபதி நீச்சமடையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கியம் இல்லாத நிலை, நல்ல தகப்பன் இல்லாத நிலை, நல்ல குருமார்கள் இல்லாத நிலை, நல்ல அதிர்ஷ்டம் இல்லாத நிலையை உருவாக்கிடும். 10ஆம் அதிபதி நீச்சம் பெறும்போது தொழிலில் வளர்ச்சியே இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல், பல தொழில்கள் செய்து பார்த்து அதிலும் தொடர்ந்து நஷ்டம், உத்தியோகத்தில் நிலையற்ற தன்மையும் கொடுப்பார். 11ஆம் அதிபதி நீச்சமடையும் போது ஒருவருக்கு லாபமேன்மை இல்லாத நிலை, மூத்த சகோதரர் இல்லாத நிலை, தைரிய வீரிய பராக்கிரமம் இல்லாத நிலையை கொடுப்பார். 12ஆம் அதிபதி நீச்சம் பெறும்போது மோட்சம் இல்லை, சுகமில்லை, அயனசயன போகத்தை அனுபவிக்க இயலவில்லை, தூக்கமில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இது எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு கொடுத்து அதன் மூலமே துன்பத்தை தரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நீச்சநாதன் முறையான நீச்சபங்கத்தை பெற்றிருக்கும் போது கிட்டத்தட்ட உச்ச கிரகத்தின் வலிமை அளவுக்கு செயல்பட்டு ஜாதகனை முன்னுக்கு கொண்டு வருவார்ங்கிறதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு கிரகம் நீச்சமடைந்து விட்டதா என்பது முழுமையாக நீச்சம் பெற்று இருக்கிறதாங்கிறதன் அர்த்தத்தை சரியாக ஜாதகத்தில் கணிதம் பண்ண வேண்டியது அவசியம். அப்போ நீச்சநாதனும் செயல்படுவார். தனது காரக ஆதிபத்திய ரீதியான துன்பங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக வேணும் அவர் செயல்படுவார். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு செவ்வாய் நீச்சம், சகோதர உறவுகளால் துன்பப்படணும். அப்போ முதல்ல சகோதரனை கொடுக்கணுமே. பூமியினால் துன்பப்படணும், அப்போ பூமி வாங்கி சிக்கலில் மாட்டணுமே. ஸோ இதெல்லாமே கிடைக்கப்பெறும். நீச்சநாதனும் செயல்திறன் கொண்டவராகவே இருப்பார் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.